லிங்கா படம் நஷ்டம் என்று கூறும் விநியோகஸ்தர்கள் தியேட்டர்காரர்கள் கணக்குகளை சரிபார்க்க ஒரு பொறுப்பாளரை நியமித்துள்ளார் ரஜினிகாந்த் என்ற தகவல் கிடைத்துள்ளது. எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த லிங்கா படம் கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி உலகம் முழுவதிலும் 3000 தியேட்டர்களுக்கு மேல் திரையிடப்பட்டது. தமிழ்நாட்டில் 750 திரையரங்குகளில் திரையிடப்பட்டன. ரஜினி 4 வருடங்களுக்கு பிறகு நடித்த நேரடி படமாக வந்ததால் படத்தை பார்க்க ரசிகர்கள் ஆர்வம் காட்டினார்கள். முதல் 3 நாட்கள் தியேட்டர்களில் கூட்டம் அலைமோதியது. பெரும்பாலான தியேட்டர்களில் சராசரியாக ரூபாய் 250 முதல் 300 வரை டிக்கெட் விற்கப்பட்டது. முதல் நாள் 1000 ரூபாய் வரையிலும் வசூலித்தனர். ஆனால் படம் எதிர்பார்த்த வசூலை தரவில்லை. 3வது நாளிலிருந்தே பிரச்சாரத்தை ஆரம்பித்தனர் சிலர். குறிப்பாக படத்தை வாங்கி வெளியிட்ட விநியோகஸ்தர் ஒருவர் படம் செத்துவிட்டது என்றெல்லாம் கூறினார். முதல் 3 நாளில் உண்மையாக வசூலான தொகையை கணக்கிலே இவர்கள் காட்டவில்லை. குறிப்பாக முதல் நாளில் ரூபாய் 10, 30, 50 என டிக்கெட் வசூலிக்கப்பட்டதாக புறநகர் பகுதி அரங்குகளில் கணக்கு காட்டியுள்ளனர். அரங்கம் நிரம்பி வழிந்த போதிலும் 100 முதல் 200 பேர் வரைதான் படம் பார்த்ததாக TCR எனப்படும் வசூல் பதிவேட்டில் கணக்கு காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ் சினிமா வசூல் விவரங்கள் ஒருபோதும் உண்மையை வெளிப்படுத்துவதே இல்லை. எனவே இதில் பெரும் பாதிப்பு தயாரிப்பாளர்களுக்கே ஏற்படுகிறது. லிங்காவிலும் இந்த பிரச்சனை தான் எதிரொலித்தது. உண்மையான வசூல் விவரத்தை வெளியிட யாரும் தயாராக இல்லை. பொய் கணக்கு காட்டி வருவதாக குற்றச்சாட்டு நிலவுகிறது. இந்த பிரச்சனையை தொடர்ந்து முன்னிறுத்தி உண்ணாவிரதம் போன்ற முயற்சிகளில் இறங்கினர் சில விநியோகஸ்தர்கள். இந்த பிரச்சனையில் நடிகர் ரஜினிகாந்த் தலையிட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் லிங்கா படத்தால் உண்மையிலே நஷ்டமா என்று கணக்கு பார்க்க அவர் பிரபல விநியோகஸ்தரான திருப்பூர் சுப்பிரமணியம். கோவை ஏரியாவின் விநியோகஸ்தரான இவர் உண்மையாகவே அதிக நஷ்டம் அடைந்திருப்பவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்கு ஓரளவு தொகையை திருப்பி தர முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் இது குறித்து தயாரிப்பாளர் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை.